ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் வித் கலியுக மனசாட்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா லவ் சம்மந்தப்பட்டது. என்னடா அஜித்து, சம்மந்தமே இல்லாமல் உனக்கு லவ் டாபிக்லாம் எடுத்து பேசுறிய அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ரியல் விசஸ் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்து தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா காவிய காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு சொன்னால், தொலைதூரத்தில் ஒரு பெண்ணை நம்ம பார்க்கும் பொழுது அவளோட ஏதோ ஒரு ஈர்ப்பு, நம்மளையும் மீறி ஒரு தூண்டல், அடிவயிறில் வந்து ஒரு கிச்சு கிச்சு, அது ஒரு அற்புதமான ஒரு உணர்வு. அதுக்கப்புறம் நாள்பட அவள்கிட்ட பேசி பழகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அவள்கிட்ட அந்த கிட்ட ஒரு இவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம நின்று பேசும்பொழுதே பார்த்தீங்கன்னா அது ஒரு இனம் புரியாத ஒரு அற்புதமான ஒரு உணர்வாக இருக்கும். அப்படியே கொஞ்ச நாள் கழித்து ஏதோ ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது இல்லை ஏதோ ஒரு விஷயம் ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்துரையாடல் பண்ணும் பொழுது தெரியாமல் நம்மளுடைய சுண்டு விரல் அவன் மேலே பட்டுருச்சு அப்படின்னாக்க அப்போ பயத்தோடு சேர்ந்த ஒரு புத்துணர்ச்சியான ஒரு அனுபவம் கிடைக்கும். அது அப்படியே காலங்கள் மாற மாற பார்த்தீங்கன்னா அப்படியே அது தனக்குள்ளே இருக்கிறவ என்னவள் எனக்கானவள் அப்படின்னு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வோட காவிய காதலாக இருக்கு. பெருசாக வந்து செல்ஃபோன்ஸு இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் கொடுக்குற வாக்கு வந்து நிதர்சனமான உண்மையான ஒரு வாக்காக இருக்கும். அவங்களுடைய எப்படி சொல்கிறதுனா அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்போ உள்ளவங்க பெருசாக யாரும் எதுவும் எதிர்பார்த்ததும் கிடையாது. உறவுகளோட ஒன்றி வாட பழகணும், நிம்மதியாக வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணுங்கிற வாழ்க்கை தானே அதிகமாக எதிர்பார்த்தாங்களே தவிர பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இதை செய்யணும், எனக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும், டெய்லி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னாக்க அந்த இனம் புரியாத உணர்வு இதெல்லாம் இருக்கானு தெரில. ஆனால் அது பழகின ஒரு வாரம் கழிச்சு இல்லை ஒரு 10 நாள் கழிச்சு தான் அதை பற்றின ஒரு முழுசான ஒரு அன்பே தெரியும். எப்படி தெரியும்னாக்க அந்த தொடல் ஊடுருவல் இந்த விஷயங்கள்லாம். ஆனால் அப்போ உள்ள காதல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டாலே முத்தம் கொடுத்தாலே வந்து குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நினச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கிட்டு ரியாலிட்டி லைஃப்பில் ரீல்ஸை கொண்டு வந்து சொல்கிற ஒரு வாழ்க்கையை வாழ பார்க்குறாங்க. இங்கே ரீல்ஸுக்கும் ரியாலிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரீல்ஸில் பண்ணுறது வந்து மற்றவங்கள வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் பண்ணணும், மற்றவங்கள வந்து இது மாதிரி செய்யிருக்காங்க, இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு மற்றவங்க முன்னாடி காட்டிக்கிற ஒரு பிரதிபிம்பம். அது பிம்பம் கிடையாது, பிரதிபிம்பம். அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு ஒரு மாதிரி சரி நம்ம வாழ்க்கையும் இந்த மாதிரி இருக்கும், நம்ம கணவர் இந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ் பண்ணுவார், இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகளோட பழகிற காதல் தான் இப்போ அதிகமாகிடுச்சு. கொஞ்ச நாள் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஊடுருவல் எல்லாமே இருக்குது. நாள்பட பார்த்திங்கனாக்கா அது அப்படியே மாறிடுது. ரீல்ஸில் பார்த்துட்டு நம்ம நீ எனக்கு இந்த மாதிரி பண்ணினியா, நீ இந்த மாதிரி செஞ்சியா அப்படின்லாம் எதிர்பார்ப்போட ஒரு காதல் வந்து இங்கே நிலை பெற்று வாழ்வது சரித்திரமே கிடையாது. எதிர்பார்ப்பு இல்லாத வரை இனம் புரியாத ஒரு அன்புக்கு தான் இங்கே அளவு கடந்த ஒரு வேல்யூவேஷன், அளவீடு, ஒரு மதிப்பீடு இருக்கும். அப்படியே திரும்ப இன்னொரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சல்கள் உண்டாக்குற மாதிரி பேச்சுக்கள், வாதங்கள், விவாதங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இங்கே ரீல்ஸுக்கும் ரியாலிட்டிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ரீல்ஸில் பண்ணுறது மற்றவங்களை வெறுப்புணர்ச்சி ஏற்றுறதுக்கு, மற்றவங்க முன்னாடி தான் நல்லா வாழ்கிறோங்கிற கெத்தை காட்டுறதுக்காக தவிர அவங்க ரியாலிட்டி லைஃப்பில் போய் பார்த்திங்கன்னா ஜீரோ வாழ்க்கை கூட வாழ்கிறது கிடையாது. நிறைய சண்டை சச்சரவு, அந்த கேமரா முன்னாடி வரும்பொழுது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டிடுவாங்க. அப்படியே திரும்ப கேமராவை ஆஃப் பண்ணிட்டாக்கா அவங்களுக்குள்ளே நடக்கிறது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. இன்றைக்கி நிறைய மீடியாக்களும் அதை தான் வந்து வெளில எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. அடடா, என்ன அற்புதமான ஒரு கணவர் ஐயா, மனைவி ஆசைப்பட்டாங்கிறதுனால எவ்வளவு ஒரு அற்புதமான செயலை, நெகிழ்ச்சியான செயலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்னைக்கு பல மீடியாக்காரவங்க அதை சொல்லும் பொழுதே அவ்வளோ வாவடி போவாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு தான் குழந்தை பிறந்திருக்குது, இவங்க மட்டும்தான் தாய்ப்பால் கொடுக்குறாங்க, இவங்க மட்டும்தான் அந்த குழந்தைய மேலே அவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்கங்கிற மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸில் வெளிநாட்டில் போய் எடுக்கிற ஃபோட்டோவெல்லாம் போட்டு ஒரு மாதிரி நம்மளை வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வைப்பாங்க.
மற்றவங்களாம் குழந்தைய பெக்கலையா? கூரை வீட்டுலலாம் யாரும் எந்த தாயும் பிள்ளைக்கு பால் கொடுக்கறது இல்லையா? இல்லை கூரை வீட்டில் இருந்துக்கிட்டே பக்கத்தில் உள்ள சின்ன ஒரு பூங்காவுக்கு, இலவச பூங்காவுக்கு போய் மக்களுடைய மனைவி மக்களுடைய சந்தோஷத்துக்காக யாரும் வாழலையா? இங்கே ரீல்ஸை நம்பி பல பேர் தன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிக்கிட்டது தான் மிச்சம். அதனால் மக்களே, என் உடன் பிறந்தார்களே, என் உடன் பிறந்த சகோதரிகளே, உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். எந்த ஒரு குடும்பத்தில் வாக்கப்பட்டு போனாலும் எல்லாம் இருக்கிற குடும்பத்தில் நீ வாக்கப்பட்டு போய் என்ன பிடுங்க போகிற? ஒன்றும் பிடுங்க போகிறது கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு கற்சிலையை செதுக்கி செதுக்கி உருவாக்கி உனக்கான ஒரு சிலையாக வடிவமைத்து உனக்கான ஒரு வடிவத்தை நீ கொண்டு வந்தால் மட்டும்தான் அதில் உள்ள ஒரு முழு உணர்வை உன்னால் அனுபவிக்க முடியும். எல்லாமே ஒரு மாடி வீடு இருக்குது, அந்த மாடி வீட்டுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அங்கே இருக்குது. நீ போய் என்ன பண்ண போகிறாங்க? சாப்பிட்டு தின்னுட்டு தூங்க போகிற. இது லைஃபா? நீ அசை போடுறதுக்கான ஒரு நினைவுகள் வேணும். நீ அசை போடுறதுக்கு, நீ அடுத்தவங்கள்ட்ட எடுத்து சொல்றதுக்கான ஒரு விஷயங்கள் வேணும். எதுவுமே இல்லாம எல்லாம் இருக்கிற வீட்டில் போயிட்டு நீ உட்காந்து சோத்தாக்கி திங்கிறது ஒரு வாழ்க்கையே கிடையாது. எதிர்பார்ப்பு உங்களை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளும். அதனால எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிங்க. இருக்கிற வாழ்க்கையை, கிடைச்ச வாழ்க்கையை நிறைவா வாழறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சுக்கிங்க. ரீல்ஸ் மோகம் முழுசா வேண்டாம். அவ்வளோதான். ரீல்ஸ் அது ரியாலிட்டி கிடையாதுங்கிற மனப்பக்குவத்தை எப்போதுமே வளர்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.